Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறுவடை தொடங்கியதால் அறுவடை இயந்திரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தனியார் அறுவடை இயந்திரங்களின் வாடகை அதிகரித்துள்ள நிலையில் இயந்திரங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் பல நாட்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. வேளாண் பொறியியல் துறையில் 5க்கும் குறைவான இயந்திரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இயந்திரங்களை அதிகப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் அருகே சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சிங்கப்பெருமாள் கோவிலில் ஸ்ரீபெரும்புத்தூர் சாலையில் பல்வேறு இடங்களில் சேதமடைந்து மிக மோசமான நிலையில் உள்ளது. வெளியூர்களில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் நெடுஞ்சாலையில் பள்ளம் இருப்பது தெரியாமல் விபத்தில் சிக்குகின்றனர். ஆனால் இது குறித்து கவலைப்படாமல் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் சியாத்தமங்கை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளுடன் இரவு பகலாக காத்து கிடக்கும் அவலம் அரங்கேறி உள்ளது. அரசு கொள்முதல் நிலைய ஊழியர்கள் நெல் மூட்டைகளை கொண்டு வந்த விவசாயிகளை அலக்கழிப்பதோடு பல்வேறு காரணங்களை கூறி அவர்களிடம் இருந்து நெல்லை கொள்முதல் செய்ய மறுப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் விரைந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகளிர் ஆய்வு மையத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 6 மாத சம்பளம் தரவில்லை என கூறி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மகளிர் ஆய்வு மையத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சுமார் 6 மாதங்களுக்கு மேலாக பல்கலைக்கழக நிர்வாகம் சம்பளம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆண்டிலிருந்து இயக்குனர் பதிவாளரிடமிருந்து முன்பணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என பல்கலைக்கழகம் கூறுவதாக பெண் ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்கலைக்கழகங்களில் நடக்கும் பிரச்சனைகளையும் குளறுபடிகளையும் விடியா திமுகவினர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கண்டு காணாமல் இருப்பதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். யூஜிசிலேருந்து எங்களுக்கு ஃபண்டு வருஷம் வந்துட்டு தான் இருக்குது ரெகுலராக. 2023-24 வரைக்கும் யூஜிசிலேருந்து எங்களுக்கு பணம் வந்துருச்சு. பட் இவங்க எங்களுக்கு ரெகுலராக எங்களுக்கு சம்பளம், யூனிவர்சிட்டி அத்தாரிட்டிஸ் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜூலை 2024 இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. நாங்கள் அதற்காக நிறைய கோரிக்கைகள் கொடுத்தோம் யூனிவர்சிட்டி அத்தாரிட்டிஸ் கிட்ட. பட் அவங்கள்ட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்களுக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றது காரணத்துக்காக நாங்கள் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி உலகநாத அரசினர் கல்லூரியில் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் தரக்கோரி தற்காலிக ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் தற்காலிக ஆசிரியர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கிட உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் உலகநாத நாராயணசுவாமி அரசு கல்லூரியில் பணியாற்றும் 75 ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்யக்கோரி திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே தற்காலிக மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் 2 பிடிபட்டனர். வாலாஜாபாத் மின்வாரிய அலுவலகத்தில் தன்னுடைய வீட்டிற்கு தற்காலிக மின் இணைப்பு கேட்டு சென்ற மணிகண்டனிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் பூபாலன் மற்றும் வணிக ஆய்வாளர் ஜெயரவிக்குமார் ஆகியோர் கையும் களவுமாக சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே அம்மன் கோவில் குளம் பல ஆண்டுகளாக மாசடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குன்னம் ஊராட்சியில் சுங்குவார் சத்திரம் வாலாஜாபாத் சாலையோரம் உள்ள அம்மன் கோவில் குளம் பராமரிப்பு இன்றி மாசடைந்து காட்சியளிப்பதோடு குப்பை மற்றும் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து பலமுறை மனு கொடுத்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சேதமடைந்த கிராம நிர்வாக அலுவலகத்தை அகற்றி புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கட்டிடத்தில் பில்லர்களின் விரிசல் ஏற்பட்டு ஜன்னல் பகுதியில் துருப்பிடித்து காணப்படுகிறது. மேலும் கட்டிடத்தில் உள்ளே மழைநீர் நீர்க்கசிவு இருந்து வருவதால் உள்ளே வைக்கப்படும் அனைத்து ஆவணங்களும் சேதமடைந்து வருகிறது. விடியா திமுக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் புதிய கிராம நிர்வாக அலுவலகம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது.